வெல்கம் டு டார்கெட் அச்சீவர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜிபி பெருக்கு தொடர் இருக்கிற ஃபார்முலாஸ், அது போக சிறப்பு தொடர் இருக்கிற ஃபார்முலாஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் பெருக்கு தொடர்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பெருக்கு தொடர் என்னன்னா ஒரே எண் ஒரு தொடர்ல ஒரே எண் பெருக்கிட்டே போகணும் அல்லது ஒரே எண் வகுத்துட்டே போகணும். அதாவது பொது விகிதம் சமமாக இருக்க வேண்டும். அது என்ன சார் பொது விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நான் நம்புறேன் 2 4 8 16 32 64 128 இந்த மாதிரி போகணும். அதாவது பாருங்க, 2 2வது பெருக்குனா என்ன 4 4 2வது பெருக்குனா 8 8 2வது பெருக்குனா 16 16 2வது பெருக்குனா 32 32 2வது பெருக்குனா 64 64 2வது பெருக்குனா 128. அப்போ இதனுடைய பொது விகிதம் என்னன்னு பார்த்தோம்னா என்னது 2 2ன்ற நம்பர் என்னது ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கிட்டு போகுது. சரிதானே? ஓகே. அதே மாதிரி பார்த்தோம்னா பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவம் அப்படின்னு கொடுத்தாங்க. ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் டாட்டா எக்ஸட்ரா ஏஆர் என் மைனஸ் 1. இதுல ஏன்றது என்னன்னா முதல் உறுப்பு, ஆறுன்றது என்னன்னா பொது விகிதம். ஸோ ஓகே, நம்ம கூட்டு தொடர்ல பார்த்தோம் பொது வித்தியாசம் நம்ம பார்த்தோம். ஓகே, பொது வித்தியாசத்தை என்ன சொல்லுவாங்க டி அப்படின்னு சொல்லுவாங்க. பொது வித்தியாச ஃபார்முலா கூட்டு தொடர்ல D2 மைனஸ் D1. இது பெருக்கு தொடர்ல என்ன சொல்லுவாங்க பொது விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொது விகிதம்னா இந்த காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட லெட்டர் சிம்பிளா ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. ஸோ ஆரோட மதிப்பு நான் பொது விகிதத்தோட ஃபார்முலா என்னன்னா D2 டிவைடட் பை D1. நல்லா புரிஞ்சுக்கணும். கூட்டு தொடர்ல டி அப்படின்னு சொல்லுவோம் பொது வித்தியாசம், பெருக்கு தொடர்ல ஆர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது காமன் ரேஷியோ. புரியுதா உங்களுக்கு? ஓகே. அதே மாதிரி பார்த்தோம்னா கூட்டு தொடர்ல டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க ஃபார்முலா D2 மைனஸ் D1. பெருக்கு தொடர்ல விகிதம் கண்டுபிடிக்க ஃபார்முலா D2 டிவைடட் பை D1. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப பாருங்களேன், ஏன்றது முதல் உறுப்பு 2. ஓகே, 2ன்னு எடுக்கிறேன். ஓகே, பொது விகிதத்தை ஒரு ஏவை வந்து நான் 1ன்னு வச்சுக்கிறேன், ஆரை வந்து நான் 2ன்னு வச்சுக்கிறேன். இதுல அப்ளை பண்ணி பாருங்க, ஒரு பெருக்கு தொடர் வரும். பாருங்களேன், இப்போ ஏ வந்து 1ன்னு வச்சுமா, ஏ வந்து 1 ஆர் வந்து 2. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா இது என்னது 1 கமா ஆர் ஏ ஆர் 1 × 2 2 கமா ஏ வந்து 1 ஆர் வந்து என்னது 2. அப்போ 2 ஸ்கொயர் எவ்வளவு 4 4 × 1 எவ்வளவு 4. அடுத்து 2 கியூப் 8 8 × 1 8. இப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. 2ஆல பெருக்கிருக்காங்க 2ஆல பெருக்கிருக்காங்க 2ஆல பெருக்கிருக்காங்க. ஸோ அப்போ பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம் என்ன ஏ ஆர் ஏ ஸ்கொயர் ஏ ஆர் கியூப் டாட்டா எக்ஸட்ரா ஏ ஆர் பவர் n மைனஸ் 1. சரிங்களா? ஓகே. அடுத்து நம்ம சொன்னதான் ஏன்றது முதல் உறுப்பு, ஆறுன்றது பொது விகிதம், என்னன்றது என்ன உறுப்புகளின் எண்ணிக்கை. சரியா? ஓகே. காமன் ரேஷியோ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன சொன்னேன் பொது விகிதம் D2 டிவைடட் பை D1. அதாவது இரண்டாவது உறுப்பு வகுத்தல் முதல் உறுப்பு நம்ம பார்த்தோம். சரி, ஓகே. இப்போ நம்ம கூட்டு தொடர்ல உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன பார்த்தோம் Tn = a + n - 1 × d. இது கூட்டு தொடர்ல பார்த்தோம். பெருக்கு தொடர் ஃபார்முலா பாருங்க, Dn = ar பவர் n - 1. இதுல ஏன்றதுனா முதல் உறுப்பு, ஆறுன்றதுனா பொது விகிதம், என்னன்றது என்னன்னா உறுப்புகளின் எண்ணிக்கை. புரியுதா? இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், உறுப்புகளோட எண்ணிக்கை நமக்கு கிடைக்கும். சரியா? ஓகே. அதே மாதிரி பெருக்கு தொடர் வரிசையில எண் உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருக்கு தொடர்ல 4 தொடர்ச்சியான உறுப்புகள், 4 என்னது தொடர்கள் இருக்கு பெருக்கு தொடர்ல. அது என்ன சார் 4 தொடர்கள் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பெருக்கு தொடர் வரிசையில உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்க பாருங்க 2 4 6 8. சரி, ஓகே. இது பெருக்கு தொடர் கூட்டு தொடர் 2 4 8 16 32 இப்படி போகுது. இப்போ இதனுடைய கூடுதல் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதனுடைய கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா இதுதான். ஓகேங்களா? ஸோ இதனுடைய கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா இதுதான். இப்போ பாருங்க, ஸோ அதுக்கு முன்னாடி காமன் பொது விகிதம் கண்டுபிடிச்சுக்கணும். ஓகேங்களா? ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கும்ல, ஆர் வந்து பார்த்தோம்னா என்னது D2 டிவைடட் பை D1. ஓகேங்களா? ஸோ D2ன்றது 4 டிவைடட் பை D1ன்றது 2. இதை அடிச்சாலும் 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஆர் வந்து 2. இதை அப்ளை பண்ணாம பாருங்க, இதுல எத்தனை உறுப்பு இருக்குன்னா எண்ணிக்கை என்ன. இப்போ இதுல 10 உறுப்புகளின் கூடுதல் கேட்கறாங்க வச்சுக்கிறேன், 10 உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். அப்போ S 10. சரி, என்ன வந்து 10 ஈக்குவல் ஏ வந்து முதல் உறுப்பு எவ்வளவு 2, ஆறுன்றது பொது விகிதம் எவ்வளவு 2 2, என்ன வந்து பார்த்தோன்னா எவ்வளவு 10. சரிதானே? r பவர் n - 1. ஓகே, அப்போ 10 - 1 டிவைடட் பை r - 1 எவ்வளவு 2 - 1. இப்போ பாருங்களாமா, பாருங்க 10வது உறுப்பு என்ன கண்டுபிடிக்க போறோம், 10 உறுப்புகளின் கூடுதல். அப்ப 2 × 2^10 அப்படின்றது 1032. சரிங்களா? 2^10 1032. கரெக்ட். ஓகேவா? ஓகே. அடுத்து 2 - 1 எவ்வளவு 1.
இதுல இருந்து ஒரு 1 கழிக்கணும், சரிதானே? ஓகேவா? அப்போ கழிச்சால கிடைக்கும் 1031 × 2. ஓகே, அப்போ பெருக்குனா கிடைக்கும் ஆன்சர் 10 உறுப்புகளின் கூடுதல் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இது கூடுதல். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல என்ன சார், r greater than or equal to, இதுல r less than or equal to அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுல வந்து பார்த்தோன்னா r equal to 1ன்னு கொடுத்துருக்கு. இதுல வந்து பார்த்தோன்னா r வந்து பார்த்தோன்னா less than 1, என்னது greater than -1 அப்படின்னு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க, இதுல இருக்கிற ஃபார்முலா அப்படியே இருக்கும் பாருங்க. a இங்க இந்த 1 வந்து இங்கிட்ட வந்துருச்சு, r வந்து இந்த பக்கம் போயிடுச்சு. இதுல பாருங்க r இந்த பக்கம் 1 இந்த பக்கம், வேற சேஞ்ச் பண்ணலாம். r 1 மட்டும் தான் மாத்திருக்காங்க. ஏ சார் அப்படின்னா நல்லா பண்ணுங்க. இதுல பொது விகிதம் பார்த்தோம்னா என்ன இருக்கு, பிளஸ்ல இருக்கு. பிளஸ்ல இருக்கிறத விட 1ஐ விட அதிகமா இருக்கு. கிளியரா? பொது விகிதம் எப்படி இருக்கு, 1ஐ விட அதிகமா இருக்கு. அப்போ பொது வித்தியாசம் 1ஐ விட அதிகமா இருந்தா இந்த ஃபார்முலாவை எடுக்கணும். அதைத்தான் இங்க மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? பொது வித்தியாசம் 1ஐ விட அதிகமாக இருந்தா என்னது, இந்த ஃபார்முலா. இதை இப்போ ஒரு தொடர் எடுக்கிறேன் பாருங்களேன். 64, 32, அடுத்து 18, சரி 16, 16 அப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. 8, 4 இந்த மாதிரி போகுது. இப்போ இதுல பொது விகிதம் பார்ப்போம். r = d2 / d1. d2 32 டிவைடட் பை d1 எவ்வளவு 64. இப்போ அதை அடிக்கலாமா, 1 32, 32, 2 32, 64 என்ன கிடைக்குது, 1/2 கிடைக்குது. இப்போ r வந்து 1/2 கிடைக்குது. இப்போ r வந்து 1/2ன்றது 1ஐ விட அதிகமா இல்ல, 1ஐ விட குறைவு. அப்போ 1ஐ விட குறைவா இருந்துச்சுன்னா என்ன, இந்த ஃபார்முலா. புரியுதா உங்களுக்கு? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். சரியா? அதாவது பெருக்கு தொடர்களின் கூடுதல் கேட்டாங்கன்னா டிஃபரன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது காமன் ரேஷியோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அது 1ஐ விட அதிகமா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. அதே காமன் ரேஷியோ 1ஐ விட குறைவா இருந்துச்சுன்னா என்னது, இந்த ஃபார்முலா. வேற எதுல ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த 6 இங்க இருக்கு, இந்த 1 இங்க இருக்கு, அவ்வளவுதான், வேற எதுங்க. அடுத்து இது வந்து எதுக்கு நான் சொல்லிட்டேன். இது என்ன சார், இது எதற்கான ஃபார்முலானா மாறிலி பெருக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது என்ன சார் மாறிலி பெருக்கு தொடர்? பெருக்கு தொடர்னா ஒரே எண் பெருக்கிட்டே போகலாம். ஆமா தானே சார்? மாறிலி பெருக்கு தொடர்னா ஒரே என்ன இருக்கு. இப்ப பாருங்களேன், 3 3 3 3 3 டாடா எக்ஸெட்ரா. இதோட கூடுதல கண்டுபிடிக்க போறோம். இது மாறிலி பெருக்கு தொடரா? ஆமா. பெருக்கு தொடர்னா என்ன, ஒரே எண் பெருக்கிட்டே போகணும். பாருங்க, இதுல 1 பெருக்கி இருக்கு, இதுல 1 பெருக்கிறாங்க. 1 3 3 1 3 3 1 3 3 1 3 3 எல்லா உறுப்புலயும் ஒன்னால பெருக்கிட்டே போறாங்க. கிளியர்? அப்ப இதுவே என்ன, பெருக்கு தொடர் தான், ஆனால் ஒரே எண்ணா இருக்கு. அதனால இது வந்து மாறிலி பெருக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல 10 உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேக்குறாங்க வச்சுங்களேன். 10 உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இதுல எத்தனை 3 இருக்கும், 10 3 இருக்கும். அப்ப 10 3 நம்ம கூட்டினா வரும் 13 30 வரும் கூடுதல். ஓகேங்க, 10 3 30 அப்படின்னு வரும். சரிதானே? அங்க இதான் சொல்றாங்க. என்னன்னா இதுல எத்தனை உறுப்பு இருக்கு, ஏன்னா 3 முதல் உறுப்பு. இதுல எத்தனை உறுப்பு இருக்கு, ஒவ்வொரு உறுப்புமே 3. அப்போ 10 3 30 வரும். அப்ப என்ன, எண்ணிக்கையால பெருக்கும். ஆமா தானே? புரிஞ்சுதா? 10 × 3 30. இங்க அதான் சொல்றேன் பாருங்களேன். இது முதல் உறுப்பு ஏ. ஆமா தானே? இது எண்ணிக்கை என்ன. கிளியரா? கிளியர் தான். ஏன்னா இதுல 10 உறுப்பு நம்ம பார்த்தோம்ல, இப்ப எண்ணிக்கை அதைத்தான் இங்க சொல்லிட்டாங்க. மாறிலி உறுப்புகளின் கூடுதல் பெருக்கு தொடர் வரிசையில மாறிலி உறுப்புகளின் கூடுதல் கேட்டா என்னது, ஏ என்ன போட்டுக்கலாம், இல்ல என் கூட போட்டுக்கலாம். ஓகே, இதுல என்னன்றதுனா உறுப்புகளின் எண்ணிக்கை, ஏன்றது முதல் உறுப்பு, அவ்வளவுதான். இப்ப 5 5 5 இதுல ஒரு 25 10 சரி 20 உறுப்புகளின் கூடுதல்னா 20 உறுப்பு அது 5ஆ இருக்கும். அப்போ என் ஏன் நான் சொன்னேன் நான். ஓகேனா? அப்ப 20 உறுப்புனா என்னது, எண் வந்து 20, ஏன்றது 5, சோ அப்ப எவ்வளவு 100. ஆமா தானே? நம்ம லாஜிக்கா பாருங்க, 5 5ஆ இருக்கு, 25 எவ்வளவு 100, அவ்வளவுதான். சரி, அப்போ மாறிலி பெருக்கு தொடர்களின் கூடுதல் கேட்டனது NA, அதாவது காமன் ரேஷியோ 1க்கு ஈக்குவலா இருக்கும். R வந்து என்னது, எல்லாத்துலயுமே 1ஆ தான் இருக்கும். பாருங்க, ஓவர் 5 5 அடுத்து 5 1 பெருக்குனா 1 பெருக்குனா 1 பெருக்குனா R வந்து என்னது 1, கரெக்டா எக்ஸாக்ட்லி 1. ஓகேனா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம்னா முடிவெளி பெருக்கு தொடரின் கூடுதல். இது ரெண்டுமே நார்மலான பெருக்கு தொடர். ஓகேனா? இது மாறிலி பெருக்கு தொடரின் கூடுதல். ஓகே, இது முடிவெளி பெருக்கு தொடரின் கூடுதல். அது என்ன சார் முடிவெளி பெருக்கு தொடர்? இப்ப பாருங்க, 2 4 8 16 இப்படியே டாடா எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. இவற்றின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி 10 உறுப்புகளின் கூடுதல் 20 உறுப்புகளின் கூடுதல் நம்ம பார்த்தோம். இதுல முடிவில்லாம போய்கிட்டு இருக்கு. அப்ப இதனுடைய கூடுதல் கேட்டா என்ன பண்ணலாம், a/1 - r. இதுல ஏன்றதான முதல் உறுப்பு 2 டிவைடட் பை 1 - r ன்றதான இதனுடைய பொது விகிதம். சோ எதால பெருக்குது, 2ஆல பெருக்குது. அப்ப 2. அப்போ
2/-1 வரும். அப்ப ஆன்சர் என்ன? -2 அப்படின்னு வரும். சரியா? ஓகே, -2 வரும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், வர ஆன்சர் என்ன வேணும்னா பிளஸ்ல எடுத்துக்கிறோம். அதை தான் நான் சொல்லியிருக்கோம். -1 வந்துடும், இல்லைன்னா +1 வரும். இது ரெண்டுக்குள்ள தான் 6 வந்து இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்போ 6 வந்து இப்படி இருந்துச்சுன்னா வர ஆன்சர் என்ன வரணும்? பிளஸ்ல நம்ம எடுத்துக்கணும். அவ்வளவுதான். சரியா? கிளியர்? ஓகே, அடுத்து பாருங்க. பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகளின் பெருக்கல் பலன் கொடுக்கப்பட்டால் அந்த 3 உறுப்புகளை a/r a/r என எடுத்துக்கொள்ள வேண்டும். கணக்குல வந்து பார்த்தா 3 உறுப்புகளின் பெருக்கு 3 எண்கள் பெருக்கு தொடரில் உள்ளன, அவற்றின் பெருக்கல் பலன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சரி, கணக்கா கேட்டாங்கன்னா எப்படி எடுத்துக்கணும்? a/r, அந்த 3 எண்களை a/r a/r அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம கணக்குல போகும்போது இந்த தீயை நமக்கு புரியும். சரியா? அதே மாதிரி பார்த்தோன்னா 4 உறுப்பு கொடுத்தா 4 உறுப்பு கொடுத்தா a/r³ a/r ar ar³ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரியா? ஓகே, நம்ம கணக்குல போகுது இந்த தீயை உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா சிறப்பு தொடர், ஸ்பெஷல் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, அதுல முதல் எண் இயலங்களின் கூடுதல் ஃபார்முலா கேட்டா n × n + 1 / 2. அதே சார் இயலன்னா இயலன் எப்படி இருக்கும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 1 + 2 + 3 + டாட் எக்ஸெட்ரா ஒரு 100ன்னு வச்சுக்குவோம். இப்போ இதுல எத்தனை உறுப்பு இருக்கு? 100 உறுப்பு இருக்கு. அப்ப n வந்து 100. அப்போ 100 × 100 + 1 அளவு 101 / 2. இதை அடிச்சாலும் ஓவர் 2, இங்க 52 100. இதை பெருக்கினா எவ்வளவு கிடைக்கும்? 50 50ன்னு கிடைக்கும். சரியா? கரெக்டா? அதாவது இதை பெருக்கினா எவ்வளவு கிடைக்கும்? 5 0 5. கரெக்ட். சோ ஈரெண்களின் கூடுதல் ஃபார்முலா கேட்டா இதுதான். அதே மாதிரி பார்த்தோம்னா முதல் எண் ஒற்றை இயலெண்களின் கூடுதல் ஃபார்முலா கேட்டா அது என்ன சார்? ஒற்றை இயலெண் அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்றை நம்பரா இருக்கணும் பாருங்க. 1 + 3 + 5 + 7 + 8 9 + 11 இந்த மாதிரி. அப்போ ஒற்றை எண்களா இருந்து அதை கூட்ட சொன்னா என்ன ஃபார்முலா? n² அப்படின்னு அர்த்தம். இப்போ லாஸ்ட் நம்பர் 99ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? அப்ப இதுல எத்தனை உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கணும்? அப்ப இதுல எத்தனை உறுப்பு இருக்கும்? அதான் அது n. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா இருக்கு, a + l / 2² இதுல ஏன்றது முதல் உறுப்பு, l லாஸ்ட் உறுப்பு / 2². ரெண்டையும் கூட்டி 2ஆல வச்சு நம்ம ஸ்கொயர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுல வந்து பார்த்தோன்னா இரட்டை எண்களின் கூடுதல் ஃபார்முலா நம்ம கொடுக்கல. இரட்டை எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்னன்னா இங்க எழுதிக்கிறோம். 4வது பாயிண்டா கூட வச்சுக்குவோம். ஓகேங்களா? இரட்டை எண்களின் கூடுதல் n² + n. ஓகேங்களா? ஓகே, இப்போ இரட்டை என்னன்னா 2 + 4 + 6 + 8 + டாட் எக்ஸெட்ரா ஒரு 100 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். இதெல்லாம் என்னது? இரட்டை எண். இதெல்லாம் நம்ம கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா இதுல எத்தனை உறுப்புக்கு n, அப்போ அதை ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் மறுபடியும் என்னால கூட்டினா எனக்கு இரட்டை எண்களின் கூடுதல் கிடைக்கும். சரியா? ஒற்றை எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன? n². இரட்டை எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன? n² + n. சரி, லாஸ்டா ஒரு தடவை கேள்வி கேட்கிறேன். ஏன்னா ஒற்றை எண்களின் கூடுதலுக்கும் இரட்டை எண்களின் கூடுதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. சரியா? அப்போ ஒற்றை எண்களின் கூடுதலுக்கும் இரட்டை எண்களின் கூடுதலுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. இரட்டை எண்களின் கூடுதல் ஃபார்முலா n² + n. ஒற்றை எண்களின் கூடுதல் ஃபார்முலா n². ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. சரிதான் பாருங்க. அப்போ +n² - n² கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன கிடைக்கும்? n கிடைக்கும். அப்போ ஒற்றைப்படை எண்களின் கூடுதலுக்கும் இரட்டைப்படை எண்களின் கூடுதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா n. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து வந்து n முதல் n இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கங்களின் என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இயலெண்கள் பார்த்தோம், 1 2 3ன்னு பார்த்தோம். அடுத்து ஒற்றையன் பார்த்தோம், 1 3 5ன்னு பார்த்தோம். அடுத்து இரட்டை எண் பார்த்தோம்னா 2 4 6 8ன்னு பார்த்தோம். இது இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல். அது என்ன சொன்னா வர்க்கம் என்ன? ஸ்கொயர் பண்ணுறது. அப்போ 1² + 2² + 3² + டாட் எக்ஸெட்ரா ஒரு 100². அப்போ ஸ்கொயர்ல இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன? n × n + 1 2n + 1 / 6. ஸோ ஆன்சர் என்ன? இதுதான். இந்த ஃபார்முலா கேட்டுக்கோங்க, இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கணங்களின் கூடுதல் ஃபார்முலா கேட்பாங்க. ஸோ கணங்கள் என்னது? கியூப்ல இருக்கணும். ஓகே, நான் 1³ + 2³ + 3³ டாட் எக்ஸெட்ரா 100³. இதை கூடுதல் கேட்டா என்னது? இந்த ஃபார்முலா. இதுல என்னன்றதுனா 100 உறுப்பு இருக்கு. அப்போ n × n + 1 / 2². இதில் பாருங்க, இயலெண்களின் கூடுதல் ஃபார்முலாவும் கணங்களின் கூடுதல் ஃபார்முலா ஒரே மாதிரி இருக்கு. பாருங்க, n × n + 1 / 2 n × n + 1 / 2. ஆனா இதுல என்ன இருக்கு? ஒரு ஸ்கொயர் ரூட் எக்ஸ்ட்ரா. அவ்வளவுதான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இயலெண்களின் கூடுதலை நம்ம கண்டுபிடிச்சோம்னா கணங்களின் கூடுதல் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இயலெண்களின் கூடுதலை வர்க்கப்படுத்தினா என்ன கிடைக்கும்? கணங்களின் கூடுதல் கிடைக்கும். சரிதானே?
ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா என்னது பெருக்கு தொடர் பார்த்தோம். அடுத்து என்னது சிறப்பு தொடர்கள் ஃபார்முலாஸை பார்த்தோம். ஒவ்வொரு ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம். நீங்கள் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து எழுதுவீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, நாளைக்கு அடுத்த ஒரு டாபிக்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி.